அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார் கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம் அனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜைக்மருக்ம வியாமோகதஸ்தராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வேதாந்த தேசிக யதீந்திர கடாக்ஷலப்த த்ரையந்த சாரம் அனவத்திய குணம்புதாக்ரியம் நாராயணாத்திய எதிர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீ ரங்கநாத யதிஷேகரமாஸ்ரயாமக ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திரம் பாதேசிகாய நமக. அடியே அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்னைக்கு மகாலட்சுமியினுடைய நாமங்கள்ல சிலவற்றின் பெருமைகளை உங்களோடு இணைந்து அனுபவிப்பதற்காக அடியேனுக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் அடியேனுடைய கிருத்தஜைகளை உரித்தாக்குகின்றேன். மகாலட்சுமியினுடைய நாமங்களுக்கு எத்தனையோ ஏற்றங்கள் உண்டு. லக்ஷ்மி சகஸ்ரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகத்துல வெங்கடாத்வரி சொல்றார், பெருமானுடைய நாமமாகிய பிரணவத்துக்காக 3 அக்ஷரங்களை நம்ம உச்சரிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா மகாலட்சுமியினுடைய நாமமாகிய ஸ்ரீஹி அப்படிங்கிறது ஒரே ஒரு அக்ஷரம் தான். அந்த அக்ஷரத்தை உச்சரிச்சாலே போதும், நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு கொண்டாடு. சுவாமி தேசிகன் தன்னுடைய ஸ்ரீஸ்துதியில மகாலட்சுமி தாயாருடைய 5 நாமங்களை ரொம்ப அற்புதமா கொண்டாடுறது. ஆஷியேசானா துவமசி ஜெகத சம்சயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதி தனயா விஷ்ணு பத்னீந்திரேதி யன்னாமானி ஸ்ருதி பரிபனான் ஏவம் ஆவர்த்தயந்தோ நாவர்த்தந்தே துரித பவன பிரேரித்தே ஜன்மச்சக்ரே. தாயே, எம்பெருமானுக்கு தேவியாகிய நீ அவனுக்கு வசப்பட்டவன். சேதனம் அச்சேதனம் ஆகிய பிரபஞ்சத்திற்கு அவன் ஈஸ்வரனாக இருப்பது போல நீயும் அவனுக்கு ஈஸ்வரியாக இருக்கின்றாய். அதனாலேயே வேதங்களும் மற்ற பிரமாணங்களும் உனக்கு லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா, விஷ்ணு பத்னி, இந்திரா என்றெல்லாம் திருநாமங்களை வைத்து உன்னை அதன் மூலமாக உன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை விளக்கக்கூடிய பொருளை கூறுகின்றன. வேதங்களுக்கு இந்த திருநாமங்கள் மூலதனமாக விளங்குகின்றன. இவற்றை தொடர்ந்து ஜபம் செய்பவர்களுடைய பாவங்கள் கழிந்து விடுவதால் அவர்களுக்கு மோட்சத்தில் விருப்பம் உண்டாகின்றது. அதற்காக பிரபத்தியை செய்து மோட்சத்தை அடைந்து விடுகின்றனர். உன் திருநாமங்களின் தொடர்ந்த அனுசந்தானத்தால் பாபங்கள் நீங்கவே பிரபத்தியை செய்து மோட்சத்தை பெற்று விடுகின்றார்கள். இந்த ஸ்லோகத்தில் நாவர்த்தந்தே துரிதபவன பிரேரித்தே ஜென்மச்சக்ரே, அதாவது முதல் 3வது வரையில ஆவர்த்தயந்தக நாவர்த்தந்தே, இந்த ஆவர்த்தி அப்படிங்கிறதுக்கு உருப்போடுதல் அப்படின்ற ஒரு அர்த்தமும் திரும்பி வருதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. யார் ஒருத்தர் லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா, விஷ்ணு பத்னி, இந்திரா ஆகிய உன்னுடைய நாமங்களை போட்டார்களோ அவர்கள் திரும்ப மாட்டார்கள், அதாவது மறுபடியும் ஜன்மத்தை அடைய மாட்டார்கள் என்று சுவாமி தேசிகன் அழகாக விவரித்துள்ளார். ஆகவே இந்த 5 நாமங்களுடைய சிறப்பினை இன்று நாம் காண்போம். முதலாவது நாமமாக லக்ஷ்மி அப்படிங்கிற திருநாமம். லக்ஷ்மி அப்படின்னா லக்ஷ்ய அப்படிங்கிற வேர்ச்சொல்லில் இருந்து வந்தது. லட்சியம் அப்படின்னா இலக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நம்முடைய இலக்கினை அடைய வைப்பவள். நம்முடைய இலக்கு எது? இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடியை அடைந்து விடுதல் தான் நம்முடைய இலக்கு. அப்போ இந்த இலக்கினை அடைய வைப்பவள் யார் என்றால் புருஷாகார புதையாக திருகழக்கூடியவளாகிய மகாலட்சுமி தாயார் தான். நம்முடைய பாபங்களை மன்னித்து இறைவனை நம்மை ஏற்றுக்கொள்ள வைப்பவளாக திகழ்கின்றார். ஆகவே லக்ஷ்மி அப்படிங்கிற திருநாமமானது நம்முடைய இலக்கை அடைய வைப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்தோடு பகவானுடைய திருவடியில் நம்மை கொண்டு சேர்ப்பவளாக அவள் திகழ்கின்றாள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் நமக்கு தந்து விடுகின்றது. இந்த நாமத்துக்கு உரிய தாயாராக நாம் இன்று பார்க்க இருப்பது கோலாப்பூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம். கொல்லாபுரம் அப்படின்னு ஒரு காலத்திலையும் கரவீரபுரம் அப்படிங்கிற புராண பெயரையும் உடையதாகிய கோலாப்பூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கிற மகாலட்சுமி தாயாரை தான் நாம இப்ப தரிசிக்க போகின்றோம். இந்த கோவிலானது சாளுக்கிய மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த மன்னர்
கிபி 700 ஆண்டுகளில் ஆட்சி புரிந்த பொழுது இந்த கோவிலை வடிவமைத்துள்ளனர். இக்கோவிலில் கருங்கல்லில் அமைந்ததாகிய ஒரு அடித்தளத்தின் மீது 4 கரங்களுடன் கூடிய மகுடம் தரித்ததாகிய மகாலட்சுமி தாயாரின் உருவச் சிலையானது நிறுவப் பெற்றுள்ளது. இந்த கற்களானது அழகான மணிக்கற்களால் வடிவமைக்கப்பட்டது. இதனுடைய எடை சுமார் 40 கிலோ அளவாகும். மகாலட்சுமியினுடைய உருவமானது கருப்பு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. அவளுடைய உயரம் 3 அடி ஆகும். இந்த கோவிலின் உள்ள ஒரு சுவற்றில் தேவியினுடைய ஸ்ரீயந்திரமானது பொறிக்கப்பட்டுள்ளது. சிலையின் பின்னால் தாயாரின் வாகனமாக ஒரு கல்லால் செதுக்கிய சிங்கத்தின் உருவமானது நிலை கொண்டுள்ளது. மேலும் மகுடத்தில் இறைவன் விஷ்ணுவின் சேஷநாகமாகிய உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது. தாயார் 4 திருக்கரங்களில் ஒரு கரத்தில் ஒரு பழத்தையும், வலது மேல் கரத்தில் கௌமோதகி என்கின்ற தண்டாயுதத்தையும், இடது மேல் கரத்தில் கேடகம் என்கின்ற கவசத்தையும், இடது கீழ்கரத்தில் பானபாத்திரம் என்ற கிண்ணத்தையும் ஏந்தியவளாக காணப்படுகின்றன. மேற்கு நோக்கிய திருமுக மண்டலம். சூரியனுடைய கிரணங்கள் தேவியின் மேல் படும்படி இங்கு ஒரு ஜன்னல் அமைப்பு அமைந்துள்ளது. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 21 தேதிகளில் தாயாருடைய திருமுகத்திலும் தாயாருடைய திருவடியிலும் சூரியனுடைய கிரணங்கள் விழுந்து வணங்குவதைப் போல இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள தீர்த்தம் மணிகர்ணிகா தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தேவிக்கு கிரண உற்சவ் என்கின்ற ஒரு சிறப்பான உற்சவம் உண்டு. ஒவ்வொரு வருடமும் 31 ஜனவரி, பிப்ரவரி 1, பிப்ரவரி 2 ஆகிய நாட்களிலும், நவம்பர் 9, 10, 11 ஆகிய நாட்களிலும் மாலையில் இந்த விழாவை கொண்டாடுகின்றார்கள். அந்நாட்களில் சூரியனுடைய கிரணங்கள் ஆனது தாயாரின் திருவடியிலும், அடுத்த நாள் தாயாரின் இடைப்பகுதியிலும், 3ஆம் நாள் தாயாரின் திருமுக மண்டலத்திலும் விழுமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. சூரிய தேவனே இந்த 3 நாட்களில் தாயாரை தரிசிக்க வருவதாக இங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமியை தரிசித்து அவளுடைய அருளால் தான் இந்த ஊரே மிகவும் செல்வச் செழிப்பானதாக திகழ்கின்றது என்று கோவிலில் உள்ள அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இந்த மகாலட்சுமியின் அருளால் நாமும் நம்முடைய துன்பங்கள் நீங்க பெற்று லக்ஷ்மி என்கின்ற நாமத்தை தினமும் கூறி பெருமானின் திருவடியை அடைவோம் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக பத்மா என்கின்ற திருநாமம். 2வது நாமமாக பத்மா என்ற நாமத்தை குறிப்பிடுகின்ற. பத்மம் என்கின்ற சொல்லுக்கு தாமரை என்ற ஒரு பொருளும் உண்டு. பத்மம் ஆகிய தாமரை வேத காலத்திலிருந்தே அதன் அழகுக்கும் தூய்மைக்கும் ஞானத்தின் வடிவமாகவும் சித்தரிக்கப்படுகின்றது. மேலும் சேற்றில் மலர்ந்திருந்தாலும் தாமரை தூய்மைக்கு அடையாளமானதாக கருதப்படுகின்றது. செல்வச் செழிப்பையும் தாமரை குறிப்பதாக அமைகின்றது. மகாலட்சுமி தாயார் திருப்பார்கடலில் இருந்து உதிக்கும் பொழுது தன் 2 கைகளில் அழகான தாமரை மலரை ஏந்தியவாறு வந்ததால் அவளுக்கு பத்மா என்கின்ற திருநாமம் உண்டு. இந்த திருநாமத்தின் ஏற்றம் எப்படிப்பட்டது என்றால், மகாலட்சுமியினுடைய சகஸ்ரநாமத்தில் முதல் ஸ்லோகமாகவே பத்மநாப பிரியாம் தேவீம் பத்மாக்ஷீம் பத்மவாசினி பத்மவக்திராம் பத்மஹஸ்தாம் வந்தே பத்மம் அகர்நிஷம் என்று கொண்டாடுகின்றார். பத்மநாபனாகிய எம்பெருமானுக்கு பிரியமானவளும், தாமரை போன்ற அழகான கண்களையும், தாமரையில் வசிப்பவளும், அன்றலர்ந்த தாமரை போல் முகத்தினை உடையவளும், தன்னுடைய திருக்கரங்களில் தாமரை மலரை ஏந்தியவளும் என்று தாயாரை தாமரை மலருக்கு நாயகியாக கொண்டாடுகின்றார். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் தாமரையின் பெருமையை கொண்டாடி சத்ம வைபவ ஸ்தபகம் என்று ஒரு ஸ்தபகம் உண்டு. அதில் கவி வெங்கடாத்வரி சொல்கின்றார், தாயே, உன்னுடைய தாசனாக ஒருத்தர் திகழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உன் பெயரை வெறித்துக் கொள்வார்கள். அதனால் உனக்கு பிரியமான தாமரையானது உன்னுடைய திருநாமங்களாகிய குமுதினி, நீரஜா, ஜலஜா, பத்மா, கமலா முதலான நாமங்களை தரித்துக் கொண்டு தன்னை உன்னுடைய தாசபூதையாக காண்பித்து விடுகின்றது என்று தாமரையினுடைய சிறப்பை கொண்டாடுகின்றார். இப்படி உன்னுடைய திருநாமத்தையே சதா தரித்துக் கொண்டு நீரில் தவம் செய்து கொண்டிருப்பதால் அதனுடைய தாசத்துவத்தை மெச்சி
நீ அதனையே ஆசனமாக ஏற்றுக்கொண்டு விட்டாயோ அப்படின்னு கவியானவர் அந்த ஸ்லோகத்தில் கொண்டாடுகின்றார். இப்படிப்பட்ட சிறப்பானதாகிய தாமரை மலரின் நாமத்தை தரித்துக் கொண்டு பத்மாவதியாக தாயாரானவள் திருச்சானூரில் காட்சியளிக்கின்றார். திருச்சுகனூர் என்ற புராண பெயரை உடையதும் தற்காலத்தில் அலர்மேல் மங்காபுரம் என்றும் திருச்சானூர் என்றும் வழங்கப்படுகின்ற இந்த க்ஷேத்திரத்தில் தாயார் பத்மாவதியாக நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார். இந்த க்ஷேத்திரத்தின் பெருமையை ராமாயண காலத்தில் இருந்தே கொண்டாடுகின்றார்கள். ராமாயண காலத்தில் குஷத்வஜன் என்கின்ற மன்னர் மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து மகாலட்சுமியின் அம்சமாக வேகவதி என்கின்ற மகளை பெறுகின்றார். வேகவதி திருமண வயதை அடைந்ததும் மகாவிஷ்ணுவையே தன்னுடைய மணாளனாக பெற எண்ணி தவம் செய்ய, அந்த சமயத்தில் அங்கு வந்த ராவணன் வேகவதியின் அழகில் மயங்கி அவளை பலாத்காரமாக தூக்கிச் செல்ல முற்பட வேகவதியோ தீக்குளித்து விடுகின்றார். வேகவதியை அக்னி பகவான் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு தன் மனைவி ஸ்வாகாதேவியிடத்தில் ஒப்படைத்து அவளை காப்பாற்றி வரும்படி கூறுகின்றார். ராமாயண காலத்தில் சீதையை கடத்திச் செல்ல ராவணன் திட்டமிட்டிருப்பதை அறிந்ததும் சீதைக்கு பதிலாக வேகவதியை மாய சீதையாக அனுப்பிவிட்டு சீதையை தன் பொறுப்பில் அக்னி பகவான் வைத்துக் கொள்கின்றாராம். ராவண வதம் முடிந்ததும் சீதை அக்னி பிரவேசம் பண்ணுவதாக காண்பித்து மாய சீதையானவள் மறுபடி தீயினுள் புகுந்து மறைய சீதாதேவியானவள் தீயிலிருந்து வெளிப்பட்டு ராமனை அடைந்து விடுகின்றார். வேகவதியானவள் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி பகவானை பிரார்த்திக்க, பகவான் இந்த பிறவியில் தான் ஏகபத்தினி விரதன் என்றும் கலியுகத்தில் உன்னை திருமணம் செய்து கொள்வேன், நீ ஆகாஷராஜனுடைய மகளாக பத்மாவதி என்ற திருநாமத்தோடு அங்கு பத்ம புஷ்கரத்தில் பிறந்து வளர்ந்து வருவாயாக, நானே வந்து உன்னை மனம் செய்து கொள்கின்றேன் என்று வாக்களிக்கின்றார். இதற்கு இடையில் சத்வகுணத்தில் மிகுந்தவர் யார் என்பதை அறியும் பொறுப்பை ரிஷிகளானவர்கள் சுகமுனிவரிடம் ஒப்படைக்க, சிவன் தாமச குணத்திற்கும் பிரம்மா ரஜோகுணத்திற்கும் உயரை அறிந்து கடும் கோபத்தோடு வந்த முனிவர் திருப்பார்கடலில் தன்னை அவமரியாதை செய்வது போல எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருந்த லீலா வினோதத்தை அறியாமல் அவருடைய திருமார்பில் எட்டி உதைக்கின்றார். இதனால் கோபமடைந்தவளாகிய மகாலட்சுமி பெருமானை விட்டு நீங்க, பெருமாளானவர் அவளை தேடிக்கொண்டு வந்து வராகபுரி என்கின்ற இந்த க்ஷேத்திரத்தில் வராக பெருமானிடத்தில் இடம் கேட்டு அங்கே அமர்ந்து மகாலட்சுமியை சேர்வதற்காக தவம் செய்ய ஆரம்பிக்கின்றார். மகாலட்சுமியானவர் பட்டினியால் வாடுவதை அறிந்து மகாலட்சுமியானவள் பிரம்மனையும் சிவனையும் பசுவாகவும் கன்றாகவும் மாற்றி இங்குள்ள ராஜனுக்கு அந்த பசுக்களை விற்றுவிடுகின்றான். அந்த ராஜன் அந்த பசுக்களின் தெய்வீக கலையை உணர்ந்தவனாக இந்த பசுவின் பால் அரண்மனையில் உள்ளவர்களுக்கே சேரட்டும் என்று அந்த இடையனிடம் கட்டளையிடுகின்றான். ஆனால் அந்த பசுவோ பெருமாள் மறைந்திருக்கக்கூடியதாகிய புற்றில் தினப்படி வந்து அங்கே பாலை பொழிந்து விட்டு சென்று விடுகின்றது. ஒரு நாள் அந்த பசுவை தொடர்ந்து வந்த இடையனானவன் இந்த பசுவின் செயலை கண்டு கோபம் கொண்டு தன்னுடைய கோடாரியால் அந்த பசுவை தாக்குகின்றான். அந்த இடையன் தன் கொடாலியால் பசுவை தாக்க தொடங்கிய போது பசுவின் மீது அந்த அடி விழாதபடி புற்றில் இருந்த பெருமான் தானே கிளம்பி வந்து அந்த காயத்தை தன் தலையில் ஏற்றுக்கொள்கிறான். காயத்திலிருந்து பெருகிய ரத்தமானது பசுவின் மேல் படியவும் பசுவானது அரண்மனைக்கு திரும்பிச் சென்று ஆராய்ச்சி மணியை அடித்து கதறி நிற்கின்றது. மன்னன் பதைத்து போய் பசி காட்டிய வழியில் புற்றை காண்கின்றான். இரத்தப் பெருக்கோடு கூடிய புற்றையும் அருகில் இறந்து கிடக்கும் இடையனையும் கண்ட மன்னன் இடையனை யாரோ கொன்றிருக்க வேண்டும் என்று நினைத்தானே தவிர உண்மை காரணத்தை அறியவில்லை. இந்நிலையில் புற்றிலிருந்து கிளம்பி வந்த எம்பெருமான் அரசனை நோக்கி தனக்கு பாலூட்டிய பசுவையும் தடுத்து இடையனின் மரணத்திற்கு காரணமாகிய அரசன் பேயாய் அலையட்டும் என்று சபிக்க, பிழை உணர்ந்த மன்னவன் எம்பெருமானின் திருவடியில் சரண் புக கருணை உணர்வுடன், நீ அடுத்த பிறவியில் ஆகாஷராஜன் என்ற பெயரிலேயே இந்த பகுதிக்கு மன்னனாக பிறப்பாய், திருமகளையே பத்மாவதி என்ற பெயரில் மகளாக பெறும் வாய்ப்பினை பெற்று அவளை எனக்கு மனம் செய்து கொடுக்கும் பேற்றினை பெறுவாய் என்று அருள்கின்றார். அது மட்டுமல்லாமல் திருமண நேரத்தில் நீ பொன்னாலான விலைமதிப்பற்ற மணிகள் பதித்ததாகிய ஒரு அற்புதமான கிரீடத்தை அணிவிப்பாய் என்றும், அந்த மணிமகுடத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கலியுகம் முடியும் வரை தன் தலையில் தாங்கிக் கொள்வேன் என்றும் வாக்களித்தார். இப்படி
ஆகாஷராஜனுடைய மகளாக பிறந்தவளாகிய பத்மாவதி தாயாரை பகவான் மனம் முடிக்க சுகமகரிஷியை தூதனுப்ப வேட்டுவராஜனாக அங்கு வந்து பத்மாவதியின் மனம் கவர்ந்தது எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் தான் என்று சுகமுனிவர் ஆகாஷராஜனுக்கு எடுத்துக் கூறி பத்மாவதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்கின்றார். சதா தன் மார்பில் திருமகளை தரித்தவனாகிய எம்பெருமான் பத்மாவதியையும் தன்னுடைய இடது திருமார்பில் தரித்தவனாக திருவேங்கடவனாக மலை மேல் காட்சியளிக்கின்றார். ஆகாஷராஜனின் மகளாக சுகபுரி நாட்டினுடைய தலைவியாக ராணியாக இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் திருச்சானூரில் தனிக்கோவில் நாச்சியாராக இங்கு சேவை சாதித்து பக்தர்களின் குறைகளை தீர்த்து அமர்கின்றாள். எம்பெருமான் திருவேங்கடமுடையானின் திருமார்பில் பார்க்கடலின் மகளாகிய மகாலட்சுமி வாழ்வதாலேயே இந்த பெருமான் திருவாழ்மார்பன் ஸ்ரீனிவாசன் என்ற திருப்பெயரை பெற்றுள்ளான் என்று கருடவாகன பண்டிதர் திவ்யசூரி சரிதத்தில் பாடுகின்றார். லோகாவனாய வசுதா வலயாவதீர்ண வைகுண்ட சேஷகிரி சிருங்க சுரேந்திர சாக்கி தோரந்தரால கிரகமேதி பயோதி புத்திரியா ஸ்ரீனிவாச இதி விஸ்ருத நாமதேயக அப்படின்னு கொண்டாடுற. பத்மாவதி என்றும் அலர்மேல் மங்கை என்றும் தாயார் இங்கு சிறப்பாக தனிக்கோவில் நாச்சியாராக அனைவருக்கும் அருள் பாலிப்பவளாக இருக்கின்றார். இவள் பிறந்ததாகிய கார்த்திகை பஞ்சமி நாளை கார்த்திகா பிரம்மோத்சவம் என்ற பெயரில் மிகச் சிறப்பானதாக கொண்டாடப்படுகின்றது. பத்மாவதி என்கின்ற திருநாமத்தோடும் அலர்மேல் மங்கை என்கின்ற திருநாமத்தோடும் இங்கு அருள்பாலிக்கக்கூடியதாகிய பத்மாவதி தாயாரின் திருவடிகளை பற்றி உய்து மூன்றாவது நாமமாகிய ஜலதி தனையா என்கின்ற நாமத்தின் விசேஷத்தை காண்போம். ஜலதி தனையா என்கின்ற நாமத்திற்கு பார்க்கடலின் மகளே என்கின்ற பொருள். தாயார் திருப்பார்கடலில் மகாலட்சுமியாக கடலின் மகளாக அவதரிக்கின்றார். ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம் முதலாகிய கிரந்தங்கள் மகாலட்சுமியின் அவதார வைபவத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றது. தாயார் கடல் மகள் நாச்சியார் என்ற திருப்பெயரோடு, அதாவது ஜலதி தனையா என்கின்ற திருப்பெயரோடு சேவை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்தை தான் நாம் இப்பொழுது தரிசிக்க போகிறோம். இந்த க்ஷேத்திரமானது திருத்தேவனார் தொகை என்கின்ற திருப்பெயரில் வழங்கப்படுகின்றது. திருத்தேவனார் தொகை தேவர்கள் அனைவரும் கூடியிருந்து வழிபட்ட தலம் என்பதால் திருத்தேவனார் தொகை என்று இந்த க்ஷேத்திரமானது கொண்டாடப்படுகின்றது. திருத்தேவனார் தொகை என்றும் தற்பொழுது கீழச்சாலை என்றும் வழங்கக்கூடியதாகிய அந்த க்ஷேத்திரத்தில் மூலவர் தெய்வநாயகனாகவும் உற்சவர் மாதவ பெருமாளாகவும் தாயார் மூலவர் கடல்மகள் நாச்சியார் என்ற திருப்பெயரோடு உற்சவர் மாதவநாயகி தாயார் என்கின்ற திருப்பெயரோடு சோபன விமானம், சோபன புஷ்கரணி, தேவசபா புஷ்கரணி என்கின்ற புஷ்கரணியோடு வசிஷ்டமா முனிவருக்கு பிரத்யட்சமாக காட்சியளிக்கின்றார்கள். பார்க்கடலிலிருந்து அவதரித்தவள் திருமகளாதலால் அவனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கடல்மகள் நாச்சியார் என்ற திருப்பெயரோடு தாயார் இங்கே அமைந்திருக்கின்றார். தொகை என்பது ஒரு கூட்டத்தை குறிக்கக்கூடியது. எம்பெருமான்களின் வடிவில் வந்த திருமாலை சேவிக்க தேவர்கள் கூட்டமாய் வந்ததால் இந்த திவ்ய தேசத்திற்கு திருத்தேவனார் தொகை என்ற பெயர் விளங்கி நிற்கின்றது. அவர்கள் அனைவரும் நீராடிய தீர்த்தம் என்பதால் இங்குள்ள புஷ்கரணிக்கு தேவசபா தீர்த்தம் என்ற பெயர் வழங்குகின்றது. இக்கோவிலின் விமான நிழல் வெளிச்செல்லாமல் விமானத்திலேயே விழுமாறு இங்கே அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீமத் திவ்ய சபா சரஸ் தடபுவி ஸ்ரீதேவ பிருந்தே புரே தேவோ दैवत नायक स्तदपला क्षीराब्दिजा शोभने दीप्त्या निर्जित भास्करेतु रमण तत्व्योम याने स्थितः शिष्ट श्रेष्ठ वशिष्ठ वांछितकर प्रत्यङ्मुखो भासते. திருத்தேவனார் தொகை என்னும் இந்த திவ்ய தேசத்தில் எம்பெருமான் தெய்வநாயக பெருமாள் என்ற திருப்பெயரில் சோபன விமான நிழலில் தேவசபாசரஸ் என்கின்ற தீர்த்தக்கரையில் க்ஷீராப்தி நாச்சியார் என்ற திருப்பெயரை உடையதாகிய கடல்மகள் நாச்சியாரோடு மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் எண்ணற்ற சூரியன்களின் பேரொளியுடன் வசிஷ்ட மாமுனிவருக்கு காட்சி கொடுத்தருளி அடியவர்க்கு அருளும் நிலையில் இருக்கின்றார் என்று விஷ்ணுஸ்தலா தர்ஷம் தியான ஸ்லோகமானது தெரிவிக்கின்றது. எம்பெருமானுக்கு மாதவன் என்கின்ற ஒரு திருப்பெயர் உண்டு. மாதவன் என்றால் மகாலட்சுமியை உடையவன் என்கின்ற திருப்பெயராகும். பெரிய திருமொழியில் திருமங்கை மன்னன் மாதவன் தான் உறையும் இடம் என்று இந்த க்ஷேத்திரத்தை கொண்டாடுகின்றார். தேவரும் வந்து இறைஞ்சு பொழில் திருத்தேவனார் தொகையே என்றும்
இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் எழிலமைந்த சந்தமலர் சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்தை எமக்கு அருள் என நின்று அருளும் இடம் என்று திருமங்கையாழ்வார் கொண்டாடுகின்றார். எவ்வளவு உயர்வுடையவர்களாக இருந்தாலும் ஒரு தவறான செயலால் தாங்கள் பெற்றிருக்கும் பெருமையை இழப்பர் என்பதற்கு உதாரணமாக இந்த க்ஷேத்திரத்தின் தலபுராணமானது தெரிவிக்கின்றது. ஒரு முறை இந்திரனானவன் மது அருந்திய மயக்கத்தில் இருக்க, அப்பொழுது துர்வாச முனிவரானவர் யாருக்கும் கிட்டாத திருமகள் சூட்டிக் கொண்டதாகிய அற்புதமான அருள் மாலையோடு இந்திரனை காண வருகின்றார். அந்த மாலையின் பெருமை அறியாத இந்திரன் அந்த மாலையை அவமதித்து அதை ஐராவதத்தின் மேல் வைக்க, அந்த மாலையின் வாசனைக்கு மயங்கிய வண்டுகளானது சுற்றி வந்ததால் ஐராவதமானது அந்த மாலையை தன் கால்களில் போட்டு மிதித்து விட்டது. இதை பார்த்ததும் துர்வாச முனிவருக்கு கடும் கோபமானது. அருட்பிரசாதத்தின் உயர்வை அறியாத அந்த இந்திரனை சபிக்கத் தொடங்கினார். உனது செல்வமும் பெருமையும் உன்னை விட்டு நீங்கட்டும் என்று சாபம் கொடுக்க, இந்திரன் தன்னுடைய உலகம் புகழ் அனைத்தையும் இறந்தான். பிரகஸ்பதியின் அறிவுரையோடு பிரம்மனை பணிய, பிரம்மன் பார்க்கடலை பெருமானை வேண்டும்படி கூறுகின்றான். அனைவரும் சென்று பெருமானை பிரார்த்திக்க, மகாலட்சுமியின் அருள் திரும்ப வேண்டுமென்றால் பார்க்கடலை கடைவாய் என்று விஷ்ணு பகவான் ஆணையிடுகின்றான். அசுரர்களையும் அழைத்து கொண்டு இந்திரனானவன் பார்க்கடலை கடைகின்றான். அமிர்தம் உண்டாயிற்று. அமிழ்தில் வந்த தேவியாகிய திருமகளும் ஒளியோடு தோன்றினாள். பிரம்மன் கூறிய முறையில் இந்திரனானவன் திருமகளை பிரார்த்திக்க, திருமகள் மனம் இறங்கி இந்திரனின் பெருந்துன்பத்தை போக்கி அவனுக்கு இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொடுத்தாள். இதுவரையில் ஒரு பெரும் காட்சியும் அவனுக்கு கிடைத்தது. பார்க்கடலில் இருந்து அவதரித்த திருமகளை எம்பெருமான் மனம் சரிந்து கொள்ளும் அற்புதமான காட்சிதான் அது. திருமகள் பெருமணத்தைக் கண்டு 33 தேவர்களும் மற்ற தெய்வங்களும் ஒன்று கூடினர். இப்படி தேவர்கள் கூட்டத்தால் வழிபடப்பட்ட பெருமானை இத்தலத்து எம்பெருமான் தேவர்கள் பெற்ற பேற்றை மன்னவர்களும் பெற வேண்டும் என்று தேவர்கள் விரும்பியதால் இந்த தலத்தில் எம்பெருமான் எழுந்தருளியதாக தலபுராணமானது குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தில் தாயார் பார்க்கடலிலிருந்து உதித்தவள் என்பதால் ஜலதி தனையா, கடல்மகள் நாச்சியார் என்ற திருப்பெயரோடும், மாதவநாயகி என்ற திருப்பெயரோடும் மகாலட்சுமியின் நாமத்தை தன் மனத்திலும் நாவிலும் நிறுத்தி 4வது நாமமாகிய விஷ்ணு பத்னி என்கின்ற நாமத்தின் பெருமையை அனுபவிப்போம். விஷ்ணு பத்னி சதா எம்பெருமானுடைய பெருமையோடு இணைந்து எல்லோரையும் வழிநடத்துபவள் என்கின்ற அந்த நாமத்தின் பெருமையை நாம் இப்போது அனுபவிப்போமாக. எங்கும் நிறைந்த விஷ்ணுவின் அறத்திற்கு உறுதுணையானவள் என்பது அவளுடைய நாமத்தின் பொருளாகும். இந்த நாமத்திற்கு உகந்ததாக நாம் திருநறையூர் க்ஷேத்திரத்தின் வைபவத்தையும் தாயாரின் பெருமையையும் அனுபவிப்போம். நரை என்ற சொல்லுக்கு மனம் என்றும் தேன் என்றும் பொருளாகும். இந்த க்ஷேத்திரத்தில் மனம் மிகுந்த பூஞ்சோலைகள் புத்து குலுங்கக்கூடியதாக இருந்ததால் இந்த க்ஷேத்திரத்திற்கு சுகபுரி என்றும் திருநறையூர் என்றும் வழங்கப்பட்டது. இந்த திருநறையூரில் திருவுக்கு தேன் போன்ற இந்த ஊர் இடம் கொண்டு இனிமை தந்ததால் நரை என்றும், மனம் என்ற பொருள் உண்டானதால் மனம் மிகுந்த ஊர் என்பதால் இந்த ஊருக்கு திருநறையூர் என்றும் பெயர். சுகந்தகிரி என்ற பெயரையும் இந்த ஊருக்கு உண்டு. நரையூர் நின்ற நம்பி, ஸ்ரீனிவாசன், வாசுதேவன், சுகந்தவனநாதன் என்று இந்த எம்பெருமானுக்கு ஏகப்பட்ட நாமங்கள். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், திருமணக்கோலம், மேலும் கருவறையில் பிரத்யும்ன, அனிருத்த, சங்கர்ஷண, வாசுதேவ ரூபங்களில் எம்பெருமான் விளங்குகின்றார். ஸ்ரீதேவி, பலராமன், பிரம்மன் முதலானோரும் விளங்குகின்றார்கள். தாயாருக்கு பஞ்சுலவள்ளி தாயார், நம்பிக்கை நாச்சியார் என்ற திருப்பெயர்கள் உண்டு. ஹேம விமானம், ஸ்ரீனிவாச விமானம், தீர்த்தா, மணிமுக்தா புஷ்கரணி, சங்கர்ஷண தீர்த்தம், பிரத்யும்ன தீர்த்தம், அனிருத்த தீர்த்தம் என்று 5 தீர்த்தங்கள் இங்கே உண்டு. ஸ்தலவிருக்ஷம் வகுளம் என்று சொல்கின்ற மகிழமரம், பிரத்யக்ஷம் மேதாவி மகரிஷி. இந்த கோவில் திருமங்கையாழ்வாருடைய நாவினால் 100 பாசுரங்களுக்கு மேல் பெற்ற பெருஞ்சிறப்பு உண்டு. ஏனெனில் இந்த பெருமான் ஆச்சாரியனாக இருந்து திருமங்கையாழ்வாருக்கு சமாசிரயணம் செய்து வைத்ததால் எம்பெருமானுக்கு குருதட்சணையாக 100 பாசுரங்களை அளித்தார் என்று இந்த தலவரலாறு கூறுகின்றது. இக்கோவிலில் கருடனுக்கு தனிச்சிறப்பு உண்டு. எப்படி ராமாவதாரத்தில் ஹனுமனானவன் சீதையை ராமனோடு சேர்த்து வைத்தாரோ
அதே போல் இவ்வூரில் தாயாரை பெருமானோடு சேர்த்து வைத்த ஏற்றமானது கருட பகவானுக்கு உண்டு. ஒரு முறை எம்பெருமான் 14 சதுர்யுகமும் 24,000 ஆண்டுகளும் விடாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். தன்னை விட எம்பெருமானுக்கு நித்ராதேவியின் மீதுதான் பிரியமோ என்று ஊடல் கொண்ட திருமகளானவள் அவனை விட்டு பிரிந்து பூலோகம் வந்து இங்கே தங்குகின்றாள். திருமகள் அப்படி தங்கும் பொழுது எல்லா ஆற்றலையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு வந்து விட்டதால் பெருமான் சக்தியற்றவனாக திகழ்கின்றானாம். இங்கே மணிமுக்தா நதிக்கரையில் மேதாவி என்னும் மாமுனிவர் வாழ்ந்து வந்தார். அங்கே வஞ்சுல மரத்தடியில் தோன்றி ஒரு குழந்தையாக அங்கு திருமகள் எழுந்துள்ள மேதாவி முனிவரானவர் தன் மகளாக அவளை வளர்த்து வருகின்றார். பிராட்டி பிரிந்ததால் தேவலோகமானது தன் சக்திகளை இழந்து அசுரர்கள் கைக்கு மாறுகின்றது. எல்லா ஆற்றல்களையும் பிராட்டி எடுத்துச் சென்று விட்டதால் உயிர்கள் வளர்ச்சி அடையாத நிலை ஏற்படுகின்றது. திருமகளை தேடி பெருமான் புறப்படுகின்றார். பிரத்யும்ன, அனிருத்தர், சங்கர்ஷ்ண வாசுதேவனாக ஐவராக தன்னை பகுத்துக் கொண்டு எல்லா திக்குகளிலும் உலகங்களிலும் தேடி இறுதியில் சுகந்த மலர் பகுதிக்கு வந்தவுடன் கருடன் இங்குள்ள செழிப்பை அறிந்து இங்குதான் திருமகள் வாழ்கின்றாள் என்று பகவானுக்கு குறிப்பால் உணர்த்துகின்றான். உடனே பெருமாள் தன்னை 5 துறவிகளாக வேதமிட்டுக் கொண்டு இங்கிருந்து மேதாவி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்து தங்களுக்கு அன்னமிடுமாறு பிரார்த்திக்க முனிவரும் அவர்களை அதிதி போஜனத்திற்கு அழைக்கின்றார். ஒரு திருமணமாகாத கன்னிப்பெண் தான் தங்களுக்கு உணர்வு பரிமாற வேண்டும் என்று பெருமாள் கூற, அதன்படி தன் மகளாகிய வஞ்சுலவள்ளியை அழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறுமாறு மேதாவி முனிவர் கூறுகின்றார். மகாலட்சுமியை கண்டதும் உணர்ச்சி வசப்பட்டு வாசுதேவனாகியவன் அவளுடைய திருக்கைகளை பற்ற உடனே மகாலட்சுமி கூக்குரலிட ஓடி வந்த மேதாவி முனிவர் பெருமானை சபிக்க முற்படுகின்றார். உடனே பெருமான் தான் யார் என்பதை மேதாவி முனிவருக்கு உணர்த்தி தனக்கு திருமகளை திருமணம் செய்து வருமாறு பிரார்த்திக்க, உடனே எம்பெருமானின் திருவடிகளில் வீழ்ந்து சரண் பற்றிய முனிவரானவர் தனக்கு அருளிய காட்சியையே இங்கு அனைவருக்கும் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, அது மட்டுமில்லாமல் இங்கே யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முக்தி பேற்றை அளிக்க வேண்டும், அதுவும் இல்லாமல் தன்னுடைய ஆசிரமத்தில் இளவரசியை போன்று வளர்ந்த வஞ்சுலவள்ளிக்கு இந்த ஊரில் பிராதானியம் அளிக்க வேண்டும் என்றும் வேண்ட, வருமானம் அவ்வாறே ஆகட்டும் என்று பிரத்யும்ன, அனிருத்த, சங்கர்ஷ்ண, வாசுதேவ, சாம்பன் முதலாகிய 5 திருக்கோலங்களுடனேயே வஞ்சுலவள்ளி தாயாரை திருமணம் செய்து கொண்ட கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இங்குள்ள கல்கருடன் மிகவும் விசேஷமானது. ஒரு சிற்பி இந்த கல்கருடனை தத்ரூபமாக உருவாக்க, அதனால் கருடன் எழுந்து பறக்கவே உடனே சிற்பியின் தன்னுடைய கையில் இருந்த ஒளியால் அந்த சிற்பி கருடனை சிறிது பின்னப்படுத்த இங்கேயே கருடன் நிலை கொண்டான் என்றும், இந்த கோவிலில் கருட பகவான் கல்லாலாகிய மூலவரை வெளியில் உற்சவ புறப்பாட்டிற்கும் காரணமாக அமைகின்றார். இக்கோவிலின் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயமும் உண்டு. இங்குள்ள தாயார் அன்னபக்ஷியில் உற்சவத்தின் போது ஊர்வலம் கண்டருள்கின்றார். அப்பொழுது பெருமாளிடம் சொல்கின்றாளாம், உம்முடைய கருடன் மிக வேகமாக பறக்கக்கூடியவன், என்னுடைய அன்னபக்ஷியோ மெதுவாக செல்லக்கூடியது. என்னை முந்தி தாங்கள் புறப்பட்டு விட்டால் என்ன பிராதானியம் என்ற வழக்கமானது விடுபட்டு விடுமே என்று சொல்ல, பகவானும் கருடன் உன்னை மீறி வேகமாக பறக்க மாட்டான் என்று சொல்லி அவன் கனத்து போக ஏற்பாடு செய்ததாக கூறுகின்றார்கள் இங்குள்ள தலவரலாற்றில் இங்குள்ள அதிகர்ச்சகர்கள். அதன்படி கருடனை கர்ப்பகிரகத்தில் இருந்து எழுந்தருளச் செய்யும் பொழுது 4 பேரும், 7 மாடங்களை கடந்து வெளிப்புறப்பாடு வரும் பொழுது 108 பேரும் சுமப்பது போல கருடனானவன் கனத்து போய் விடுகின்றான். அதே போல திரும்புகாலில் 128 பேரில் தொடங்கி கடைசியில் கர்ப்பகிரகத்தில் எழும்பொழுது 4 பேர் மட்டுமே சுமந்து போகும் அளவுக்கு தன்னை லகுவாகவும் மாற்றிக் கொள்கின்றான் என்று கொண்டாடுகின்றார்கள். ஒரு முறை சோழ மன்னனானவன் தன் பித்ருக்கடனை தீர்க்க வடநாட்டுக்கு சென்றிருந்த பொழுது அவன் இல்லாத காரணத்தினால் சேரர்களும் பாண்டியர்களும் அவனுடைய நாட்டை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். திரும்பி வந்த மன்னன் எம்பெருமானை சரணடைந்து இங்கு மணிமுக்தா நதியில் நீராட எம்பெருமான் தன்னுடைய நாந்தக வாளை அவனுக்கு கொடுத்து போரிடும் குதிரையை அளித்ததும் சோழ மன்னன் எம்பெருமானின் அருளினால் தான் பெற்ற ராஜ்யத்தில் பாதியை பெருமானுக்கே சமர்ப்பித்தான் என்று கூறுகின்றார்கள். ஸ்ரீத்ரேஸ்மின் ஸ்ரீனிவாசே சகல கலுஷகே பஞ்சரூபை சமேதம் தேவம் ஸ்ரீவஞ்சுலேஷம் திவிஜ வரயுதம் கோட்டிச்சந்திரார்க்க பாசம் பிரம்மாத்மை சாபிவந்தியம் வரகுண நிகரை வைனதேயேன சேவியம் வந்தே லோகாதிநாதம் முனிவர நிகரை பூஜிதம் ஸ்ரீனிவாசம் என்று கொண்டாடுகின்றார்கள்.
இதையே பெரிய திருமொழியில் கழல் மன்னர் மணிமுடி மேல் காக்கம் ஏற தெய்வவாழ் வளம் கொண்ட சோழன் என்றும் செங்கனான் கோச்சோழன் சேர்ந்த சோழன் என்றும் திருமங்கையாழ்வார் கொண்டாடுகின்றார். இப்படியாக இந்த திருநறையூர் க்ஷேத்திரத்தில் இருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கக்கூடியதாகிய விஷ்ணுபத்னி என்ற திருநாமத்தை உடைய தாயார் மஞ்சுளவள்ளி தாயாருடைய அருளை நாம் சதா பெற்று நம் வாழ்வில் சந்தோஷமும் அன்பும் அமைதியும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த நாமமாகிய இந்திரா என்ற திருநாமத்தை அனுபவிப்போம். திருப்பேர் நகர் என்கின்ற புராண பெயரையும் தற்பொழுது கல்லணை கோவிலடி என்ற பெயரையும் உடையதாகிய க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தினுடைய தாயாராக எழுந்தருளி இருக்கின்ற இந்திராதேவி நாச்சியாரைத்தான் நாம் இந்த நாமத்திற்கு உரிய பொருளோடு போற்றப் போகின்றோம். பெருமாள் அப்பாள ரங்கநாதன் என்றும் அப்பக்குடத்தான் என்றும் ஆறா வயிறுடையான் என்கின்ற திருநாமங்களால் போற்றப்படுகின்றான். தாயார் கமலவள்ளி நாச்சியார், உற்சவர் இந்திராதேவி தாயார். உபரிச்சிரவசு என்ற மன்னன் ஒரு மத யானையை துரத்திச் செல்ல அந்த யானை ஒரு குளத்தில் இறங்கி மறைய அதன் மேல் அம்பெய்கின்றான் மன்னன். அந்த மன்னன் அந்த யானையின் நிலையை காண வந்த பொழுது அக்குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த ஒரு வேதியன் மேலும் அந்த அம்பு பட்டு அவன் இறந்ததால் பிரம்மகத்தி தோஷத்திற்கு ஆளாகின்றான். தன் குலகுருவின் உத்தரவின் பேரில் தான் அந்த தீர்த்தத்தில் நீராடி அத்தனை பேருக்கும் உணவிடுகின்றான். தன்னுடைய தோஷம் நீக்கிக் கொள்வதற்காக வருகின்ற அத்தனை பேருக்கும் விடாது உணவிடவே அந்த சமயத்தில் பெருமாளும் ஒரு முதியவரின் வேடத்தில் வந்து அனைத்தையும் உண்டு விடுகின்றார். எவ்வளவு உண்டும் அவருக்கு திருப்தி ஏற்படாத காரணத்தினால் மன்னன் அவரை பிரார்த்தித்து அவருடைய பசிதீர தான் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய தோஷம் நீங்க வேண்டும் என்று அவரை பிரார்த்திக்க தனக்கு ஒரு குடம் நிறைய அப்பம் செய்து கொடுத்தால் தன்னுடைய பசி தீரும் என்று அந்தன வேடத்தில் வந்த எம்பெருமான் கூறுகின்றார். உடனே அரசனும் ஒரு குடம் நிறைய அப்பம் செய்து அவருக்கு சமர்ப்பிக்க அந்த அப்பத்தின் ருசியில் மயங்கிய எம்பெருமான் மன்னனின் தோஷத்தை நீக்கியதோடு அல்லாமல் தன் தலைமாட்டிலேயே அந்த அப்பக்குடத்தை வைத்துக் கொண்டு இங்கேயே சைனிக் திருக்கோலத்தில் சேவை சாதிப்பதாக தல வரலாறானது தெரிவிக்கின்றது. இன்றும் அந்த அப்பக்குடத்தை பகவானுடைய கர்ப்ப கிரகத்தில் காணலாம். இங்குள்ள தாயார் இந்திராதேவி தாயார் என்றும் கமலவள்ளி தாயார் என்றும் போற்றப்படுகின்றாள். இந்திரா என்ற நாமம் அழகு நிரம்பியவள் என்ற பொருளை தருகின்றது. மிக்க ஒளியோடு திகழ்பவள், பேரழகு கொண்டவள் என்று அவளுடைய திருநாமத்தின் பொருளாக விளங்குகின்றது. வைணவ தர்மத்தில் இந்திரன் என்கின்ற திருநாமம் அனைத்து தேவர்களுக்கும் தலைவனாகிய இமயவர் தலைவன் என்று கொண்டாடப்படுகின்ற நித்தியசூரிகளுக்கும் தலைவனாகிய எம்பெருமானையே குறிப்பதாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்திரலோகம் என்பது இந்திரலோகத்தை குறிக்காமல் பகவானுடைய பரமபதத்தை குறிப்பதாக அமைகின்றது. இந்த இடத்தில் வேடிக்கையாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார்கள். எப்பொழுதுமே யாராவது ஒருவர் ஒரு இல்லத்தை கட்டுவித்து அதற்கு பெயரிடுவதும் பொழுது தன்னுடைய மனைவியின் பெயரை அதில் குறிப்பிடுவது வழக்கமா. அதன்படி இந்திரா என்கின்ற திருநாமத்தை உடையவளாகிய தாயாருடைய இருப்பிடம் என்பதால் பரமபதத்திற்கு இந்திரலோகம் என்ற பெயர் அமைந்ததாக குறிப்பிடுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்ததாகிய இந்திரா என்கின்ற திருநாமத்தோடு திருப்பேர் நகரில் தாயாரானவள் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலித்து வருகின்றார். இந்த தலத்தில் ஒரு வேடிக்கையான சம்பவத்தை குறிப்பிடுவார். ஒரு சமயம் மண்மகள் பெரியவளா அல்லது திருமகள் பெரியவளா என்று ஒரு விவாதம் எழுந்தது. அறவாகி சுமத்தியா அயில் எயிற்றில் ஏந்துதியால் ஒருவாயின் விழுங்குதியால் ஓரடியால் ஒழுக்கியால் திருவான நிலமகளை மிகுது அறிந்தால் சீராளோ மறுவாரும் துழாயலங்கள் மணிமார்பில் வைகுவாள் அப்படின்னு சொல்லி கம்பன் ஆரண்ய காண்டத்துல விராடவத பருவத்துல எழுதுற. அதாவது அறவாகி சுமத்தியா இந்த பூலோகத்தை நீ ஆதிசேஷ ரூபம் இருந்து உன் தலையில் தாங்குகின்றாய், அயில் எயிற்றில் ஏந்துதியால் உன்னுடைய வராக அவதாரத்துல அவளை உன் பற்களால் ஏந்தி கொண்டு வந்தாய், ஒரு வாயில் விழுங்குதியால் பிரளய காலத்தின் பொழுது அவளை பத்திரமாக உன் திருவயிற்றில் வைத்து காப்பாற்றுகின்றாய், ஓரடியால் ஒளித்தியால் ராமண ரூபத்தின் போது ஓரடியால் அவளை அளந்து விட்டாய், அப்படிப்பட்ட நிலமகளுக்குத்தான் நீ இவ்வளவு ஏற்றம் செய்கின்றாய் என்பதை உன் மார்பில் இருந்த திருமகளானவள் அறிந்தால் கோபப்பட மாட்டாளோ அப்படின்னு இந்த பாடலானது குறிப்பிடுகின்றது.
அதன்படி திருமகளும் கோபம் கொண்டு விட்டாளாம். திருமகள் கோபம் கொண்டு வந்து பெருமானை பிரிந்து இந்த தலத்திற்கு அடியில் தவம் செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய தவத்திற்கு மிகுந்த எம்பெருமான் இங்கு திருவைகுந்தத்திலிருந்து வரவும் மனமுருகியவளாகிய மகாலட்சுமியானவள் பெருமானை போற்றுகின்றாள். ஆகவே உனக்கு தன் திருமார்பையே இருப்பிடமாக தந்தேன் என்று கூறி அவளை உயர்வுபடுத்தவே அவளுடைய திருநாமத்தை கொண்டே திருப்பேர் நகர் என்று இந்த தலத்திற்கு பெயரும் வழங்கப்பட்டதாக இந்த தலவரலாறானது கூறுகின்றது. பலாச்ச வனாந்தராலே ஸ்ரீநாம பூரதிபோ பகவத்யபாங்கம் யோபூப கும்பபுகரே கரமாகலைய சேத்திய ஸ்ரீயோதி குச்சகும்பயுகம் மனஸ்ச அப்படின்னு கருடவாகன பண்டிதர் தன்னுடைய திவ்யசூரி சரிதத்துல இந்த திருப்பேர் நகர்ல தேவியர் மீது பெருவிருப்பம் கொண்ட பெருமான் அப்படின்னு கொண்டாடுறார். நஞ்செரியும் பலாசவனம் தூர் திருப்பேர் எனும் நகருள் அனந்தன் மீதே செஞ்சுவைய பூபம் நிறை கும்பத்தும் திருமாதின் குயக்கும்பத்தும் கஞ்சமலர் கரமணங்கள் அமைத்து முறை துயில் அப்பக்குடத்தான் அப்படின்னு ஆண்டாள் வைமுகத்துல பாடுறார். அதாவது அழகான திருப்பேர் நகரில் கிடக்கக்கூடியவனாகிய எம்பெருமான் இங்கு அப்பக்குடத்தோடும் திருமார்பில் திருமகளானவளுடைய திருமுலைத்தடம் பதியுமாறும் இங்கே சேவை சாதித்து வருகின்றான் அப்படின்னு இந்த தலத்துல கொண்டாடக்கூடியதாகிய அற்புதமான கமலவள்ளி நாச்சியார் என்றும் இந்திரா தேவி என்றும் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடியதாகிய திருமகளை அடைந்து ஓய்வோம். இந்த திருமகளின் பெயரில் இந்திரா சதகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த இந்திரா சதகம் அப்படிங்கிறது குட்டிக்கவி என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ணகவி அப்படிங்கிற மலையாள கவிஞரானவர் இந்திரா சதகம் அப்படிங்கிற 100 பாசுரங்களால இந்திரா தேவியினுடைய நாமத்தின் பெருமையை கொண்டாடி போற்றுகின்றார். யார் ஒருவர் லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா, விஷ்ணு பத்னி, இந்திரா என்கின்ற 5 நாமங்களை சதா ஆராதித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு ஜன்ம சக்கரத்தின் சுழற்சியானது தடைப்பட்டுவிட்டு அவர்கள் தாயாரின் அருளால் பரமபதத்தை அடைந்து அங்கே பெருமானை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். தன்யோஸ்மி.